ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவு. புதன் கிரகம் ஒரு 24 நாட்கள் அவர் ரிவர்ஸ் வர்றார், வக்ரகதி. அந்த மாதிரி வரும்போது புதன் முக்கியமான கிரகம். படிப்பவர்களுக்கும் அறிவை யூஸ் பண்ணி உழைப்பை சம்பாதிக்கிறவங்களுக்கும், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், கலைஞர்களுக்கும், மாணவர்களுக்கும் அற்புதமான கிரகம் புதன். அந்த புதனினுடைய மாற்றங்கள் இருக்கிறது 24 நாட்கள். அதாவது ஜூன் 30 முதல் ஜூலை 23 வரை. அதையே நான் மேற்கொண்டு 23ஆம் தேதி வரைக்கும் வக்கிறோம். கூட ஒரு 4 நாட்கள் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா, புதனுடைய அந்த நட்சத்திர பாத மாற்றம். இப்போ புதன் அவர் குரு சாரத்தில் போகிறார். இந்த குரு சாரத்திலேயே 4 பாதம் இருக்கு இல்லையா? அதனால் ரிவர்ஸ் போகும்போது 4ஆம் பாதத்திலிருந்து 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம் இப்படி போவார். போயிட்டு வக்கர நிவர்த்தியாகி அதே 1ஆம் பாதத்தில் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். பட் எனிவே நம்ம 24 நாட்கள் இந்த புதனுடைய ஒரு விசித்திரமான அனுபவங்களை நாம் சந்திக்கலாம்ங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. இந்த எபிசோடில் நம்ம பார்க்கறது மேஷ லக்னம். இப்போ மேஷத்துக்கு புதன் கடகத்தில் 4ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி குருவும் அங்கே தானே இருக்காரு, 4ஆம் இடத்துல தானே இருக்காரு. ஒரு கிரகம் நிற்கிற நட்சத்திர அதிபதி அவரும் அங்கே அதே இடத்துல இருந்தால், அந்த 4ஆம் இடம் அந்த கடக ராசி ரொம்ப வலுப்பெறுகிறது. அப்போ 4ஆம் இடம் வலுப்பெறுப்பது மாணவர்களுக்கு நன்மைதான், படிப்பவர்களுக்கு நன்மைதான், உற்பத்தி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைதான், இடம் வீடு வாகனம் போன்ற விஷயங்களுக்கு நன்மைதான். இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இந்த வக்ரகதி அப்படின்னு வரும்பொழுது சில அந்த பாதசார மாற்றங்கள்னால ஏற்படக்கூடிய நுணுக்கமான ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவை நம்ம பார்க்கலாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ ஜூன் 30லிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த 7 நாட்கள் அது அதே இடத்தினுடைய பலனை பவர்ஃபுல்லாக செய்யும். கடகத்தினுடைய பலனை பவர்ஃபுல்லாக செய்யும். அப்போ நீங்கள் உயிர்ப்பற்று சார்ந்த விஷயங்களுக்கு அது நன்மை தராது. உயிர்ப்பற்று சார்ந்த விஷயம் அப்படின்னா என்ன? இப்போ இப்போ நம்ம ஒரு பிரியம் வச்சுருக்கோம், பாசம் வச்சுருக்கோம், அல்லது ஒரு பருவத்தில் ஒருத்தரை விரும்புகிறோம். அதே மாதிரி சில பேர் நடிப்பு துறையில் இருப்பாங்க, கலைத்துறையில் இருப்பாங்க, டிசைனிங் துறையில் இருப்பாங்க. அதாவது டேலண்ட்டை யூஸ் பண்ணி செய்கிறது, க்ரியேட்டிவிட்டி மைண்டை யூஸ் பண்ணி செய்கிறது, ரிசர்ச் மோட்டிவில் செய்கிறது. இது மாதிரி பணியில் இருக்கவங்களெல்லாம் உயிர்ப்பற்றுன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் ஒன்றும் இல்லை. பக்தி, ஆன்மீகம், இஷ்ட தெய்வம், உபாசனை, வழிபாடு, விளையாட்டு, இது எல்லாமே நமக்கு அந்த உயிர்ப்பற்றில் வந்துடும். இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த 7ஆம் தேதி வரைக்கும் தடைகள் ஏற்படுகிறது, சிரமங்கள் ஏற்படுகிறது, தோல்விகள் ஏற்படுகிறதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே மேஷலக்னம் எல்லாரும் எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் புதனுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கிறவங்களுக்கு இது பெர்ஃபெக்டாக பொருந்தும். அதே மாதிரி கம்யூனிகேஷனை கொடுக்குறவர் தான் புதன். பங்காளி பகைன்னு சொல்கிறது நம்மளுடைய வேலையினுடைய, இப்போ நாம் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த வேலையினுடைய திறமையை கொடுக்குறவரும் புதன் தான். அப்படிப்பட்ட புதன் இந்த இடத்துல அதிக சுமையை சுமக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கணும். பொருள்பற்றான விஷயங்கள், உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு நன்மை தருகிற அதே நேரத்தில் உயிர்பற்றான விஷயங்கள், இப்போ நம்ம கமிஷன் வகை தொழில் செஞ்சாலோ அல்லது ஐடியில் இருந்தாலோ அல்லது நம்ம கலை சார்ந்த தொழில்கள் பண்ணாலோ இந்த 7ஆம் தேதி வரைக்கும் சிரமம் இருக்குது. அந்த 7ஆம் தேதிக்கு அப்புறம் 13ஆம் தேதி வரைக்கும்
அந்த சிரமங்கள் எல்லாம் மாறி டெவலப்பர் கிடைச்சிருது. அப்போ நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 7 to 13 நாம் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணலாம். ஒருத்தரை புதுசாக ஆர்டர் பிடிக்கணும், சந்திக்கலாம், அல்லது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம், அல்லது ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ரீதியாக டீல் பண்ணலாம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் பிரயாணம் போயிட்டு வரலாம், ஒரு வீடு மாத்திர, இடம் மாத்திர, பொசிஷன் மாத்திர விஷயத்தை கவனிக்கலாம். அத்தனைக்கும் இது சிறப்புங்க. அடுத்தபடியாக 3வது ஸ்டேஜ் 13ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் எடுத்துக்கோங்க. அது 19ன்னு எடுத்துக்கோங்க, 6 நாள். அந்த நாட்களில் வந்து நமக்கு பொருள் பற்றாக இயங்கும். இந்த பொருள் பற்று அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிர்பாராத பணவரவு, அல்லது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த பணவரவு, தொழில் பலத்துக்கு ஏற்ற பணவரவு, வீட்டு வாடகை சம்மந்தப்பட்ட வரவுகள், இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்கன்னா அதில் வரக்கூடிய லாபங்கள், பேச்சினால் வரக்கூடிய பணங்கள், அனைத்து விதமான தொழில் பலத்தையும் பணத்தையும் பணவரவையும் ஒரு ப்ரொமோஷனையும் கூட கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 13 to 18. இப்போ மறுபடியும் 18லேருந்து 23 வரைக்கும் அந்த 6 நாள் வச்சுக்கோங்க. இந்த 18லேருந்து 23 வரைக்கும் தான் அந்த வக்கரத்தில் இருக்கார் புதன். பட் இருந்தாலும் மேற்கொண்டு 4 நாள் அதே நட்சத்திரத்தில் பாசிட்டிவாக பயணிப்பார். வக்கரமாக போயிட்டுருக்கிற கிரகம் நேர்கதியில் 23ஆம் தேதிக்கு பிறகு நேர்கதியில் செல்ல ஆரம்பிச்சிடும். அப்பவும் அதே நட்சத்திரத்தில் தானே இருக்கும். அப்போ நம்ம 27ஆம் தேதி வரைக்குமே கணக்கு வச்சுக்கோங்க. 18ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த 9 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அறிவை வளர்க்கக்கூடிய அமைப்பு. அதாவது அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு கவிஞர்களாக இருப்பாங்க, ஒரு மியூசிக் லைனில் இருப்பாங்க, ஆராய்ச்சியாளர்களாக இருப்பாங்க, படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கருத்துகள் தெரிவிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில்கள் அமைந்திருக்கும். இப்போ புக்கு பப்ளிஷ் பண்ணுறது, இது மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்ட் வச்சு செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் இந்த புதன் நன்மையைத்தான் செய்கிறார். இப்போ என்ன, இந்த நான் சொன்ன விஷயத்தில் எந்த பீரியடு சார் ரொம்ப டாப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, 7ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் சிரமங்கள் இல்லாத டைம்னு எடுத்துக்கோங்க. மற்றபடி ஜூன் 30லிருந்து ஜூலை 23 வரைக்கும் இந்த புதன் வக்கரகதி அப்படி என்பது அது வியாபாரிகளுக்காகட்டும், படிக்கக்கூடிய மாணவர்களுக்காகட்டும், கலைஞர்களுக்காகட்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, கமிஷன் வகை இந்த வகையில் யூஸ் பண்ணுறவங்களுக்காகட்டும், இந்த வக்கரகதி என்பது அவர்களுக்கு எதிர்மறையான பலன்களை தருகிறது. இப்போ அதனால் இந்த எதிர்மறை அப்படின்னு எடுக்கும் பொழுது தாய் பாசம், நேசம், உறவுகள், இது மாதிரி விஷயத்தில் மைனஸாக எடுத்துக்கோங்க. பொருளாதார விஷயத்திலையும், வேலை விஷயத்திலையும், உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலையும் அதிகமான சுமையை சுமப்பீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.